புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி அரசில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, சமூக நலத்துறை, வருவாய்த்துறை, மீனவர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகளும், நலத்திட்ட உதவிகளுக்கான ரொக்க பணமும் வங்கி மூலம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதேபோன்று மழைக்கால நிவாரண உதவிகள், புயல் நிவாரண உதவிகள் போன்ற பல்வேறு நிவாரண உதவிகள் அரசால் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு அதற்குரிய பணங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகின்றன. உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் அடிப்படையில் 90% மேற்பட்ட நலத்திட்ட உதவிகளுக்குரிய பொருட்களுக்கு பதிலாக நேரடியாக பணமாக ஒவ்வொரு துறையும் வங்கி மூலம் மக்களுக்கு செலுத்துகின்றன. இவ்வாறு வங்கி மூலம் மக்களுக்கு பணமாக செலுத்துவது பல்வேறு முறைகேடுகளும், ஊழல்களும், ஏமாற்றுதலும் ஒரு சில அதிகாரிகளால் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக இதில் கிராமப்புறத்தில் உள்ள அப்பாவி மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர். இதில் பல்வேறு திட்டங்கள் வைப்பு நிதிகளாகவும், மாதாந்திர உதவி தொகையாகவும், அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு உரிய பணமாக நீண்ட காலமாக வங்கி மூலம் செலுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு திட்டங்களுக்காக வங்கி மூலம் மாதந்தோறும் எத்தனை நபர்களுக்கு நிதியுதவி செலுத்தப்படுகிறது, அது அனைவரது வங்கி கணக்கிலும் செலுத்தப்படுகிறதா என்றால் அதுதான் இல்லை. தற்போது பெய்த பெருமழை வெள்ளத்தால் மாநிலத்தில் உள்ள சுமார் 3,65,000 ரேஷன் கார்டுகளுக்கு ரூபாய் 5,000 விதை நிதியுதவி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு அதற்காக சுமார் 182 கோடியே 50 லட்சம் ரூபாய் சம்பந்தப்பட்ட துறையின் கணக்கில் செலுத்தப்பட்டது. ஆனால் அந்த துறை மாநிலத்தில் உள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் பணத்தை வங்கியில் செலுத்தினார்களா என யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் எத்தனையோ நபர்கள் எனக்கு பணம் வரவில்லை என ஆங்காங்கே ரேஷன் கார்டுகளை கையில் வைத்துக்கொண்டு வங்கியாக ஏறி வந்தனர். ஆதார் கார்டுகளை ரேஷன் கார்டுகளோடு இணைப்பது, ஒரே நபர் 2 வங்கியில் கணக்கு வைத்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அந்த குடும்பத்தினருக்கு வங்கி மூலம் பணம் வரவில்லை. அந்த பணம் திரும்பவும் அந்த துறைக்கே வந்து சேர்ந்திருக்கும். அவ்வாறு துறைக்கே திரும்ப வரும் பணத்திற்கு முறையான கணக்கு காட்டப்பட்டுள்ளதா? இந்த கணக்குகளை ஆடிட் செய்வது யார்? அது காலத்தோடு ஆடிட் செய்யப்படுகிறதா என்பது குறித்த எந்த வெளிப்படையான தகவலும் துறை ரீதியாக பெற முடியாது. தற்போது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் யூடிசியாக பணிபுரிந்த ஒரு நபர் ரூபாய் 65 லட்சத்திற்கு மேல் மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வங்கியில் செலுத்தாமல் மோசடி செய்துள்ளதாக வெகு நாட்களுக்கு பிறகு தெரியவந்துள்ளது. ஒரு பெண் குழந்தை பிறந்தால் ரூபாய் 20,000, 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் ரூபாய் 30,000 என வங்கியில் செலுத்த வேண்டிய வைப்பு தொகையை பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தாமல் பல ஆண்டுகளாக ஏமாற்றியுள்ளார். இவ்வாறு இவர் ஏமாற்றி உள்ளதற்கு அந்த துறையில் மாதந்தோறும் அனைத்து திட்டங்களும் செலுத்தப்படும் நிதியுதவி சம்பந்தமாக ஆடிட் செய்யப்படாதது முதல் காரணமாகும். இந்த குற்ற செயலை ஒரு தனிநபரால் எவ்வாறு செய்ய முடியாது? இந்த குற்ற செய்ய எல்டிசி, யூடிசி அசிஸ்டன்ட், சூப்பரண்ட், ஏடிடிடி இயக்குனர் மற்றும் கேஷியர் உள்ளிட்ட யாராவது ஒருவர் இந்த முறைகேட்டிற்கு துணை நிற்காமல் இருந்தாலோ இதை தடுத்திருக்க முடியும். ஆனால் இந்த முறைகேட்டை தடுக்க தவறிய இத்தனை பொறுப்புகள் வகிக்கும் அத்தனை பேரும் குற்றவாளிகள்தான் என்பதை அரசு உணராமல் அந்த தனி நபர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து முறைகேட்டை மூடிமறைக்க அரசு முயல்கிறது. அரசு சார்பில் எந்த துறையின் மூலம் நலத்திட்ட உதவிகளும், உதவிக்கான ரொக்க பணமும் வங்கியில் செலுத்தப்படுகிறது என்றால் அதற்கான பட்டியலை வெளிப்படையாக துறைகள் தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு எந்த துறையும் தெரிவிப்பதில்லை. ஒரு திட்டத்தில் யார் யாருக்கு பணம் செலுத்தப்பட்டுள்ளது, அந்த பணம் யார் யாருக்கு சென்றுள்ளது, யாருக்கு செல்லவில்லை என்பது அந்த துறையிலேயே கண்டுபிடிக்க முடியாது. பாதிக்கப்பட்ட பயனாளிகள் அரசு துறைகளின் படியை ஏறி இறங்கினால்தான் அந்த பணத்தை பெறக்கூடிய சூழல் உள்ளது. இவ்வாறு பல்வேறு திட்டங்களுக்கு பல்வேறு துறைகள் மூலம் வங்கிகள் மூலம் செலுத்தப்படும் வைப்பு நிதிகள் மற்றும் உதவி தொகைகளில் பல கோடி கணக்கில் முறைகேடுகள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் முறைகேட்டை தடுத்து நிறுத்தவும், குற்றம் புரிந்துள்ள அனைத்து அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கின்ற விதத்தில் ஒட்டுமொத்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். நடைபெறவுள்ள முறைகேடு என்பது ஒரு தனிநபரை சார்ந்தது அல்ல. ஏற்கனவே மின்துறை உள்ளிட்ட பல துறைகளில் அரசு பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் திட்டங்களுக்கு நேரடியாக பணம் செலுத்துவது சம்பந்தமாக துறைகள் மூலமாக செலுத்தப்படாமல் ஒரே துறையின் கீழ் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் வங்கி மூலம் பணம் செலுத்தினால் பல துறைகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க முடியும். தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களின் மேம்பாட்டு நிதியில் இருந்து ஜிம் அமைத்துக்கொள்ள அனுமதியை மதிப்பீட்டு குழு தலைவர் திமுகவை சேர்ந்த நாஜிம் அவர்கள் அரசிடம் பரிந்துரை செய்துள்ளார்.
இன்று சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதியில் ஜிம் அமைத்துக் கொள்பவர்கள் நாளை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ஸ்பா அமைத்துக் கொள்ளவும் மதிப்பீட்டு குழு தலைவர் திமுகவை சேர்ந்த திரு நாஜிம் அவர்கள் அரசிடம் கோரிக்கை வைப்பார் போல் உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில கழக இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன், மாநில கழக துணை செயலர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில இளைஞரணி இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், தட்டாஞ்சாவடி தொகுதி கழக செயலாளர் கமல்தாஸ், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை இணை செயலாளர் ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் அன்பு செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர்.